கரூர் விஷயத்துல சிபிஐக்கு வந்து கோரி போடப்பட்ட பெட்டிஷன் வந்து போலி பெட்டிஷன் சொல்லி அந்த விக்டிம்ஸ் வந்து கோர்ட்ல ஆஜரானாங்க. நீங்க எல்லாம் வந்து திமுக வந்து மிரட்டி போட வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சிடி நூறுகுமார் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த விக்டிம்ஸ் வந்து அதுல ஒருத்தர் செல்வராஜ் வந்து அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் மிரட்டி வந்து என்ன கையெழுத்து போட வச்சார். ஃபர்ஸ்ட் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என் பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்தி கையெழுத்து போட்டாருன்னு அவர் சொன்னாரு. ஷர்மிளா அவர்கள் வந்து அவங்க கணவன் வந்து குழந்தை 6 மாசமா இருக்கும்போது விட்டு போயிட்டாரு பன்னீர்செல்வம். ஆனா அவர் வந்து சிபிஐ வேணும்னு பெட்டிஷன் போடுறாரு. தாவேகாவும் பன்னீர்செல்வம் தொடர்பு இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் தாவேகா தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து அது திமுக மிரட்டப்பட்டு போடப்பட்டு சொல்றீங்க. சீரியல் டிராமா மாதிரி இவர் தொடர்பு இருக்காரு அவர் தொடர்பு இருக்காருன்னு சொல்றீங்களா? ஒண்ணு புரியல. ஒரு நிமிஷம் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. பெட்டிஷனர் நானு. பேசுறது கேளுங்க. ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பீரியட்ல நடந்துச்சு. திமுக எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஐ என்கொயரியில சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனரா நான் போனேன். எங்களுடைய பெட்டிஷன் என்ன, இங்க எஸ்ஐடி போட்டாங்க, எப்படி போட்டாங்க உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்த பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷனை போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நிக்கிறீங்க, நானும் பதில் சொல்றேன். திமுக உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா என்ட்ரி நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும். அப்ப மதுரை இங்க சென்னையில வந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி. யார் நடிச்சது? முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி. யாரு பலன் நடந்துச்சு? உதயநிதி. இதெல்லாம் சேர்ந்தா கரூர் நடந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன்? எங்களோட பெட்டிஷன் மாண்புமிகு உச்சமன்ற நீதிமன்றம் இதை விசாரிக்கணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். இதை பாதிக்கப்பட்டாங்க 4 பேர் கேஸ் போட்டாங்க. திமுக பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தனை நைட்டை எப்படி நைட்டுக்குள்ள தூக்கி எப்படி காசை கொடுத்து மிரட்டி எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியும். 4 பெட்டிஷன்ல 4 பெட்டிஷன்காரங்களும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க பெட்டிஷன் எங்க பெட்டிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் எங்களுக்காக ஆர்குமெண்ட் பண்ணாரு. அந்த பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்தாங்க. 4 பேர்ல திமுக காரன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டாங்க. தூக்கி பதில் வந்து ஆன்லைன்ல பண்ண வச்சாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கேஸ் சப்ஜுடிஷியல்ல இருக்கு, அதாவது விசாரணையில் இருக்கு. அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்? சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது